வணக்கம். சினி சினி மினிமினி. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். இப்படி ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த திரைப்படத்தினுடைய பேர் தாளம்பூ. 1965 திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் NS ராமதாஸ். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் KR விஜயா. இன்னொரு கதாநாயகியாக நடித்தவர் மணிமாலா. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். இப்போ நான் பாடின பாட்டுகளே, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், இந்த பாடலை எழுதியவர் காவிய கவிஞர் வாலி. இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்குது. இந்த சம்பவங்களை தான் எழுதியிருக்க நூலில் எழுத்தாளர் ஆரூர் தாஸ் அவர் எழுதியிருந்தார். ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு டைலாக் ரைட்டர் அவர் தான். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் KP கொட்டாரக்கரா. இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்தவர் MR ராதா. ஒரு காட்சியில் எம்ஜிஆர் ஆவேசமாக நீண்ட டைலாக் பேசணும் MR ராதாவுக்கு முன்னாடி, அப்படி வச்சுங்களேன். அதாவது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வாழ்க்கையில் படிப்படியாக உழைச்சி முன்னுக்கு வந்து அப்படின்ற மாதிரி அடிநாதத்தை கொண்டிருக்கக்கூடிய கதை இது. அந்த வசனத்தில் ஆரூர்தாஸ் எழுதி வந்து ஆவேசமாக எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி எழுதிட்டார். எம்ஜிஆர் நீளமாக பேசிட்டார். அந்த வசனத்தை பேசிட்டு ஃபினிஷிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய வசனத்தினுடைய உச்சநிலை அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து எம்ஜிஆர் இப்படி சொல்லணும், அதுதான் என்னுடைய நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி MR ராதா முகத்தை முகத்தில் பார்த்துக்கிட்டே பேசணும். எம்ஜிஆருடைய முகத்தில் போய் அது ஃபினிஷ் ஆகும். அது கையை நீட்டும் போது MR ராதா மூஞ்சிக்கு நேராக கையை நீட்டணும். நாளைய என் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஆரூர்தாஸ்ட்ட சொன்னாராம், அது சரி, நீங்கள் எழுதின வசனம்லாம் ஓகே தான், அதில் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம்னு எழுதியிருக்கீங்களா, அது என்ன நட்சத்திரம்னா என்ன, இந்த நட்சத்திரம்னு இந்த இடத்துல சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பேசிக்காக அவங்களுக்கே நல்லா தெரியும், ஆரூர்தாஸ் வந்து கிறிஸ்தவர் தானே. அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து பெத்தல்ஹேமில் பிறந்தார்ல, பிறக்கும்போது பல இடங்கள்லையும் வானத்தில் ஸ்டார் நட்சத்திரம் தோன்றி, அபூர்வ நட்சத்திரம் தோன்றி, அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரம் தோன்றியதை பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே பின்பற்றி நடந்து அப்படி போகும்போது பெத்தல்ஹேமில் போய் அவங்க சேர்ந்து இயேசுவை பார்த்தார்கள். இயேசு பிறந்திருப்பதை அந்த நட்சத்திரம் குறிப்பாக உணர்த்தியது அப்படின்றது அது பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த டைலாக் எழுதியிருக்கேன். இயேசு கிறிஸ்து எப்படி நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களோ, அதை மாதிரி நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், நீங்கள் வந்து நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஏழையாக இருக்காரு நாளைக்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரராகிடுறீங்க உழைப்பால் பல முயற்சிகளுக்கு பிறகு அப்படின்றது வந்து நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி உங்களை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொன்னாராம். நல்லா தான் இங்கே இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நட்சத்திரம்னு எழுதியிருக்கீங்க. நட்சத்திரம் போது இப்போ சுதந்திரா கட்சி, அப்போ சுதந்திரான்னு ஒரு கட்சி இருந்துச்சு, ராஜாஜி நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த சுதந்திரா கட்சியினுடைய சின்ன நட்சத்திரம். அவர் சொன்னாரா, நட்சத்திரம்னு சொல்லி பேசும்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை நான் சொன்னது மாதிரி இருக்காதா, ராஜாஜியினுடைய கட்சி சுதந்திரா கட்சியினுடைய சின்னத்தை சொன்ன மாதிரி இருக்கும், அதனால் நட்சத்திரன்றது வேண்டாம், அதை மாற்றி வேறு என்ன தேவை எழுதுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே, சரி அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்போ ஒன்று செய்வோம், நீங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தானே இருக்கீங்க, அப்போ எம்ஜிஆர் DMKல இருந்தார், அதனால் வந்து நாளைய நம்பிக்கை நட்சத்திரம்ன்றது போல என் நாளைய உதயசூரியன் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியன் சொல்லிட்டு அவர் எழுதிட்டார். இப்போ எம்ஜிஆர் கேட்குறது, ஆரூர்தாஸ் பதில் சொல்கிறது, எம்ஜிஆர் அந்த கரெக்ஷன் சொல்கிறது, ஆரூர்தாஸ் அந்த கரெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் MR ராதா பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ இந்த சீன் வந்து படமாக்க போகிறாங்க. போகும்போது MR ராதா சொன்னாராம், ராமச்சந்திரா அதெல்லாம் சரிதான், இந்த வசனம் பேசுகிற பாரு, வசனம் பேசும்போது என் நாளைய உதயசூரியன் அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த இடத்துல கையை கொண்டு வந்து ஏன் மூஞ்சிக்கிட்ட வந்து கொண்டு வந்து வைக்காத, புரியுதா, இந்த வசனத்தை நீ வேறு எங்கேயாவது வேறு யாரும் மூஞ்சிலாவது வச்சு பேசு, ஏன் மூஞ்சி பக்கத்தில் வந்து உதயசூரியன் அப்படின்னு கொண்டு கையை கொண்டு வராத, கையை கொண்டு வந்துட்டு அது பேசாத, புரியுதா அப்படின்னு. சரி அதெல்லாம் ரைட்டு, இதில் வந்து முதல்ல வந்து வேறு மாதிரி தானே இருந்துச்சு, அது ஏன் மாறிச்சுன்னு. இது வந்து நம்ம கதாசிரியர் வந்து அவர் மாற்றிட்டாருன்னு. அவர் என்ன மாற்றிட்டார், அவர் வேறு ஒன்று எழுதி வச்சுருந்தார், நீ தான் என்னத்தையே சொல்லி அவரை மாற்ற வச்ச, குழப்பி விட்டுருக்க நீ தான். இது உண்மையாகவே MR ராதா சொன்னது, ஆரூர்தாஸ் எழுதியிருக்காரு. ஆரூர்தாஸ் சொல்கிறாரு என்னென்னா, எம்ஜிஆரை விட MR ராதா மூத்தவர். ஆக்சுவலாக MR ராதாவை எம்ஜிஆர் அண்ணேன்னு கூப்பிடுவார், அண்ணே அப்படின்னு தான் கூப்பிடுவார் எப்போவுமே.
எம்ஜிஆரை அவர் வாபோன்னு தான் கூப்பிடுவார் எம்ஆர் ராதா. ஏன்னா தன்னை விட வயசு கம்மி குறைவு அப்படின்ற ஒன்று பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ராமச்சந்திரா இங்கே வா, ராமச்சந்திரா இங்கே போ அப்படின்ற மாதிரி தான். அதனால் உரிமையாக தான் சொன்னார். அந்த கதாசிரியர் சரியாக தான் எழுதியிருந்தார். அவர் வசனத்தை நான் முதல்ல ஏற்கனவே பார்த்தேன், சரியாக தான் இருந்துச்சு. நீ தலையிட்டு மாற்றி அந்த ஆளை குழப்பி விட்டுட்டாருன்னு அப்படின்னு. சரி இருக்கட்டும், ஆனால் ஏன் மேலே இந்த வசனத்தை பேசாத, உன் கையை கொண்டு வந்து ஏன் மூஞ்சில் கொண்டு வந்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா சொல்லிட்டாரான். எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையாகவே பார்த்தா கோபம் வந்துருச்சான். இது கேட்டு இருந்தால் கூட அந்த கோபத்தை அங்கே காமிக்க முடியுமா? அந்த உதயசூரியன்ற மாதிரி வச்சு முருகன் படத்து மேலே கொண்டு வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. உடனே எம்ஆர் ராதா அப்படி பார்த்தாரான், என்னதை எப்படி வச்சு இது பண்ண போகிறீங்கன்னு. முருகன் படத்து மேலேன்னு சொல்லிட்டு அவர் கையை காமிச்சு எப்படி வேணாலும் போங்க அந்த டைப்பில் அப்படின்னா எம்ஆர் ராதா. எம்ஜிஆர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அப்படி இருந்தால் கூட எம்ஆர் ராதா மேலே எந்த அளவிற்கு மிக உயர்ந்த மரியாதை வச்சுருந்தாருன்னா எம்ஆர் ராதா சொன்னதை கேட்டுட்டு எம்ஜிஆர் செயல்பட்டுருப்பாருன்ற ஒரு விஷயம் பாருங்க. அதாவது ஒன்று படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜிஆர் இருந்தால் கூட தனக்கு சரின்னு சொல்லி படக்கூடியதை வந்து சரின்னும், தவறுன்னு சொல்லி தனக்கு படக்கூடிய விஷயத்த தவறு, அது வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் ஒத்துக்கிற மாட்டேன், அந்த காரியத்தை ஏன் மேலே பண்ணாதீங்க அப்படின்ற அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், தைரியம் எம்ஆர் ராதாவுக்கு இருந்திருக்குல்ல. அதை யோசிச்சு பாருங்கள். அந்த வயசுக்கு அந்த சீனியாரிட்டிக்கு மதிப்பு மரியாதையை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா இருந்ததை நீ தான் குழப்பி விட்டேன்னு அந்த அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை வந்து நான் அந்த புக்கில் படிக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே படித்தேன், ரசித்து படித்தேன். ஆரூர்தாஸ் வந்து ஆக்சுவலாக ஏன்னா அந்த சீன் நடக்கும்போது ஆரூர்தாஸ் பக்கத்தில் தானே இருந்திருப்பார். அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும்ல. அதனால் அதே வார்த்தைகளை தான் ஆரூர்தாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரையுமே நான் மதிப்பு மரியாதையுடன் நினைத்து பார்த்தேன், எம்ஆர் ராதாவையும் மக்கள் திலகம் எம்ஜிஆரையும். இருவரும் எந்த அளவிற்கு நாகரீகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற இடத்தில் அப்படின்றத நினைத்து பார்த்தேன். எத்தனையோ ஆண்டுகள் கடந்தோடி விட்டன. அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்று உயிருடன் இல்லை. அந்த திரைப்படத்தின் வில்லனாக நடித்த நடிகவேல் எம்ஆர் ராதா இன்று உயிருடன் இல்லை. அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதிய கொட்டாரக்கரா உயிருடன் இல்லை, வசனம் எழுதிய ஆரூர்தாஸ் உயிருடன் இல்லை. இத்தனை பேரும் உயிருடன் இல்லாத இந்த தருணத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சம்பவங்களை இப்போது நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை கேள்விப்படக்கூடிய உங்களுக்கும் ஒரு இனம் புரியாத ஆனந்த அனுபவம் கட்டாயம் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.